யார் மேம் இந்த தீபக் ராஜா? தீபக் ராஜா எனப்படுகிற தீபக் பாண்டியன் எனப்படுகிற பசுபதி பாண்டியனுடைய தொண்டராக தன்னை கருதி கொள்கிற ஒரு நபர். இந்த தீபக் ராஜா இவருக்கு 32 வயசு தான். அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருந்துருக்காரு. ஸோ இப்போ இறந்து போயிட்டார். வேறு வழி இல்லை. அவன் சொன்னான் பார்த்தீங்கன்னா, கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான்னுட்டு. அது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வாக்கியம். அது நடந்தே தீரும். அது சவடாலான பேச்சுகளை பேசிக்கிட்டு இந்த மாதிரி வாழ வேண்டிய வயதில் உயிரிழந்து இப்போ அந்த பையன் செத்து பண்ணானே, அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிகாம் LLB படித்த ஒரு பையன் இது மாதிரி அநியாயமாக நடுத்தருவில் இவ்வளோ கொடூரமாக கொலை விட்டு செத்தா பெத்த வயிறு எப்படி பற்றி தெரியும்? இப்போ வெட்டினவன் யார் அப்படின்னு பார்க்குறாங்க. அது ஒரு கூலிப்படை. அந்த கூலிப்படையினரை போய் மறுபடியும் ஜாதி தான் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அதில் நவீன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நவீன் தேவருங்கிறாங்க அவரை. இப்போ அதில் இன்னொரு இனமும் சேர்ந்து உள்ளே வந்துருச்சு. இப்போ இதில் ஆபத்தான விஷயம் என்னன்னா, இப்போ தீபக் ராஜா உயிரிழந்தது அவங்க ஆதரவாளர்கள் பேசுறாங்க, இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரு எங்களை இது பண்ணாங்களோ அவங்க பழி வாங்குவோம் அப்படின்றாங்க. பட் இது ரொம்ப பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பசுபதி பாண்டியனுடைய கொலையில ஒரு 18 பேர் குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டிருக்காங்க. இன்னைய வரைக்கும் தேடி தேடி அவருடைய ஆதரவாளர்கள் இந்த 18 பேர்ல 10 பேர் கொலை செஞ்சுட்டாங்க. அதில் கடைசியாக கொலையானது அந்த நிர்மலா தேவி. அந்த தலையை வெட்டி. ஆமாம், ஒருத்தரையும் தலையை தான் வெட்டுறாங்க. தலையை வெட்டி கலாச்சாரமே மேம், தலையை ஏன் வெட்டுற அளவுக்கு அந்த வெஞ்சன்ஸ் இருக்கும் பண்ணுறாங்கன்னா, துடிக்க ஒரு அத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டு, ஒரு 6 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தனை போட்டு கசாப் மாதிரி வெட்டி அவன் முகத்தை செத்திச்சு அவன் கழுத்து தனியாக அறுத்து ரொம்ப கொடூரமான முறையில் தான் இவங்க இதை செய்கிறாங்க. அது ஒரு பழித்திருக்கும் உணர்ச்சியை ஊட்டுறாங்க. இந்த உணர்ச்சியை ஊட்டுறது யாரு? அவங்களுக்குள்ளரையே பேசி தான் அவங்களுக்குள்ளரையே ரவுடிகள் வளர்றாங்கல்ல மேம், இது அரசாங்கம் கவனிக்குமா? இல்ல ஆரம்பத்திலே இதை ஏன் கிள்ளி எறிய முடியாதா? அதாங்க எனக்கும் பெரிய கேள்வியாக இருக்குது. இது யாரையும் ஒருத்தர் நிறுத்தி ஆகணும். இவங்க 2 பேருமே நிறுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க மோதிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த பண்ணையார் குடும்பம், இன்னொரு பக்கம் இந்த பாண்டியன் தேவேந்திர குல வேளாளர். இது இந்த ஜாதியும் அந்த ஜாதியும் மோதிக்கொள்வதான அனைவருக்கும் வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி தீபக் ராஜா அப்படின்ற ஒரு இளைஞர் கொடூரமான முறையில் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அப்படின்றது தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ யார் இந்த தீபக் ராஜா அப்படின்னு படிக்கிறப்ப அதை சார்ந்து இருக்கக்கூடிய, அதாவது 90 காலகட்டங்களில் பசுபதி பாண்டியன் அப்படின்றவருக்கும் பண்ணையார் குடும்பத்துக்கும் நடந்த ஒரு மோதல் அப்படின்றது தமிழகத்தில் ஒரு பெரிய பேசு பொருளாக அந்த காலத்தில் மாறி இருக்கு. ஸோ இந்த தீபக் ராஜா எப்போ இந்த கேஸில் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு, அவருக்கும் பசுபதி பாண்டியனுக்கும் என்ன தொடர்பு, இதை பற்றியெல்லாம் விரிவாக பேசுறதுக்காக திலவதி IPS மேம் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். தீபக் ராஜா அப்படின்றவர் மரணம் அப்படின்றது தென் மாவட்டங்களை நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ஒரு சாரார் அவர் கொடூரமான முறையில் வெற்றி கொள்ளப்பட்டதை நாங்கள் பழி வாங்காம விட மாட்டோம் அப்படின்னு சமூக வலைதளங்களில் ஒரு சில இளைஞர்கள் எழுதுறதையும் நம்மளால பார்க்க முடியுது. யார் மேம் இந்த தீபக் ராஜா? இல்லை, இது நீண்ட காலமாகவே எரிஞ்சு கொண்டிருக்கிற ஒரு நெருப்பு. அதனுடைய ஒரு இப்போதைய வெளிப்பாடு தான் தீபக் ராஜா எனப்படுகிற தீபக் பாண்டியன் எனப்படுகிற பசுபதி பாண்டியனுடைய தொண்டராக தன்னை கருதி கொள்கிற ஒரு நபர். கரெக்டாக 10 நாள், இன்றைக்கி 20ஆம் தேதி தான் அவர் உயிர் பிரியுது. ரொம்ப கலவரமாக பார்த்தவங்க தென் தமிழகம்னு சொல்ல முடியாது. இப்போ டிவியில் அதை போட்டு காமிச்சிட்டதுனால தமிழ்நாடு முழுவதுக்குமே அந்த கவலையும் அந்த இதுவும் பதற்றமும் பற்றிக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ கொடூரமான ஒரு கொலை பிளர் பண்ணி தான் காமிக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளால் பார்க்க முடியல. அந்த மாதிரி வெட்டுறாங்க. ஸோ இவர் பிகாம் படிச்சிருக்காரு, வாகை குளத்தில் பிறந்தவர். இதுக்கு ஆந்திராவில் எங்கேயோ LLB ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது முடிச்சிட்டாரா இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கிறாரான்னு தெரியல. பட் ஆனாங்க கல்வி இந்த மாதிரியான முரட்டுத்தனங்களையும் சட்டத்தை கையில் எடுத்துக்கிறதையும் இதெல்லாத்தையும் மாற்றும் அப்படின்னு தான் எல்லாரும் நம்பினாங்க. பட் இவர் சட்டமே படிக்கிறாரு, ஆனால் சட்டத்தை கையில் எடுத்துக்க கூடாது அப்படின்ற ஒரு உணர்ச்சியே இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறாங்க இந்த சம்பவத்தில் தொடர்புடைய எல்லாருமே. இன்றைக்கி நேற்று கிடையாது, கடந்த ஒரு 30-35 வருடங்களாகவே இதுதான் நிலவரம். இப்போ நான் சொன்ன அந்த பசுபதி பாண்டியன்
அவர் இறந்தபோது இந்த தீபக் ராஜாங்கிறவர் ஒரு 12 வயது பையனாக இருந்திருக்க வாய்ப்பு. அவ்வளோதான். மற்றபடி பசுபதி பாண்டியனுடைய வரலாறோ, பசுபதி பாண்டியனுக்கு நடந்ததோ, அவர் ஏன் அதை செஞ்சாருன்றதோ, அதெல்லாம் வந்து இவருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் பசுபதி பாண்டியன் எப்படி வந்து தான் பிறந்த அந்த தேவேந்திர குல வேளாளர் இனத்துக்கு தன்னை ஒரு தலைவராக வரித்து கொண்டு தன்னுடைய மக்களுக்கு நேரிடக்கூடிய சங்கடங்கள், துயரங்கள் இதெல்லாத்தையும் மாற்றணும், அது எல்லாத்தையும் களையிறதுக்கு தனக்கு ஒரு கடமை இருக்குது அப்படின்னு நினச்சி அவர் வந்து செயல்பட்டார். அது வந்து தப்பாக போய் பல கொலையில் முடிஞ்சு அவருமே அதே மாதிரி கொலை உண்டு சாக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆனால் இப்போ தீபக் ராஜா போன்றவர்களெல்லாம் வந்து ஒரு தலைமுறைக்கு பின்னால் தோன்றியிருக்கிறவங்க. ஸோ இதுக்கப்புறம் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, எவ்வளோ மெஷினரிஸ் இன்ட்ரொடியூஸ் ஆகிருக்குது நம்ம அன்றாடம் வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா கூட. ஸோ அதெல்லாத்தையும் வச்சு இந்த கல்வியும் வச்சு இவங்க வந்து வேறு மாதிரியாக தங்களுடைய இனத்தையே எடுத்துக்கிட்டாங்க கூட சொல்கிறேன், மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதை விட்டுட்டு இவங்களும் வந்து கரெக்டாக 30 ஆண்டுகளுக்கு முன்னால் 35 ஆண்டுகளுக்கு முன்னால் பசுபதி பாண்டியன் போன அதே வழியில் தானும் போய் அதே மாதிரி கத்தி எடுத்து அதே மாதிரி எதிராளியை கொன்று அப்படியாகத்தான் ஒரு தலைவனாகத்தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இப்போ அந்த பகுதியில் இருக்கிறவங்க மேம் அவங்களோட உரையாடுறப்ப அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தூரத்துல இருந்து இதை பார்க்குறதுன்றது வேற, ஆனால் எங்களுக்கு தான் அந்த வழி இருக்குது. இப்போ 2 பேர் வந்து எங்கள் மேலே வந்து ஒரு பெரிய வன்முறை சொல்கிறது மாதிரி அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன்றது மாதிரியாக இது வந்து யாரையும் ஒருத்தர் நிறுத்தி ஆகணும். யாரையும் ஒருத்தர் நிறுத்தி ஆகணும். இவங்க 2 பேருமே நிறுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க மோதிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த பண்ணையார் குடும்பம், இன்னொரு பக்கம் தேவேந்திர குல வேளாளர். இது வந்து இந்த இந்த ஜாதியும் அந்த ஜாதியும் மோதிக்கொள்வதான ஒரு விஷயமாக இந்த பிரச்சனை ஆரம்பிக்கலை. இது ஆரம்பித்த போது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நான் சொன்னது மாதிரியாக நம்ம இவருக்கு வந்து பசுபதி பாண்டியன் இருக்கிறாருங்களே, பசுபதி பாண்டியன் வந்து சின்ன வயசுலேயே ஒரு 15-16 வயசுல எல்லாமே அவர் வந்து இந்த சமூக விஷயங்களை தன் கையில் எடுத்துக்கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது தான் அவர்கிட்ட வந்து ராஜகோபால்னு ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த புல்லாவெளியில் வந்து எனக்கு ஒரு உப்பளம் இருக்குது, அந்த உப்பளத்துக்கு தண்ணி பாய்ச்சணும். உப்பளத்துக்கு வந்து தெரியும் இல்லை உங்களுக்கு, அந்த தண்ணியை பாய்ச்சி விட்டுட்டோம்னா அது வந்து சூரிய வெளிச்சத்தில் காஞ்சி காஞ்சி உப்பு பாலங்களாக ஆகிடும். அப்புறம் தான் அதிலிருந்து உப்பை தயார்படுது. தூத்துக்குடி முழுக்க இந்த மாதிரி நிறைய உப்பளங்கள் இருக்கும். அதில் வந்து அவரது ஒன்று இருக்குது. அவர் வந்து வங்கி ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவர். ஸோ அதனால் அவர் வந்து சொல்கிறாரு, இதை யார் அவரை தடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் வந்து இந்த பண்ணையார்கள் எனப்படுகிற மூலக்கரைப்பட்டியை சேர்ந்த அந்த அஸ்வதி பாண்டியனும் சிவசுப்பிரமணிய நாடாருமான அந்த குடும்பம், அவங்களுடைய தலைக்கட்டு. அவங்க வந்து பணத்தில் பெருத்தவர்கள். அவங்களுக்கு ஏராளமான ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்குது, தோப்புகள் இருக்குது, துறவுகள் இருக்குது, உப்பளங்கள் இருக்குது. ஸோ இது நிறைய பேர் அவங்கக்கிட்ட பணியாற்றுறாங்க. ஸோ அதில் அவங்க வந்து முதலாளிகளாகவும் சம்பளத்தை தருபவர்களாகவும் இருக்கிறாங்க. அதில் வந்து இந்த தேவேந்திர குலத்தை சேர்ந்தவர்கள் பல பேர் அந்த தேவேந்திர குல வேளாளர்கள் அவர்களிடத்துல பணியாட்களாக இருக்கிறாங்க, கூலி தொழிலாளர்களாக இருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வந்து அங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. இப்போ இதெல்லாம் இந்த விஷயத்தை கூர்ந்து கவனிக்கும் பொழுது தான் பசுபதி பாண்டியனுக்கு என்ன பிடிப்படுதுன்னு சொன்னாக்க, அங்கே பணிபுரிகிற தங்கள் இனத்து பெண்கள் வந்து மிக கேவலமாக நடத்தப்படுகிறார்கள். இது வந்து தட்டி கேட்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். அடுத்ததாக இந்த சம்பளம், இப்போ நம்ம கீழ வெண்மணி பிரச்சனை உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுவும் வந்து இந்த சம்பளம் கேட்டது தான். அதிக தொகையில் ஒரு சிறிய தொகையை ஏற்றி கேட்டதில் தான் பிரச்சனை வந்து அதில் தகராறாகி அந்த மாதிரி அவங்க அப்படியே ஒரு எரிந்து மாண்டார்கள் முடிசியோட. ஸோ அதே மாதிரியாக இங்கேயும் வந்து சம்பளம் தான் பிரச்சனை. ஸோ அந்த சம்பள பிரச்சனையும் தீர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அது பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்துருக்கலாம். ஆர்பிட்ரேஷன்னு சொல்லுவாங்க, ட்ரேட் யூனியன்ஸ் மூலமாக. இதுக்கு தனியாக லேபர் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் தான் அந்த வேலையை பார்க்கணும். நான் ஒன்று சொல்கிறேங்க, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அரசு டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் தங்களுடைய பணி என்னன்றதை உணர்ந்து அதை மட்டும் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையெல்லாம் தானே வரவே வராது. ஸோ இப்போ இந்த இடத்த வந்து நான் சொன்ன இந்த குறைபாடுகளை தீர்க்க வேண்டியது பசுபதி பாண்டியன் அல்ல, அரசாங்கம், லேபர் டிபார்ட்மெண்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அந்த கலெக்டரு, சப் கலெக்டரு. ஸோ இது மாதிரியான நபர்கள் தான் வந்து கையில் எடுத்து இந்த விஷயத்தை சரி பண்ணி இருந்திருக்கணும். ஸோ அது தெரியாமல் அவர் பசுபதி பாண்டியன் இதை எடுத்துக்கிட்டு
அந்த தங்களுடைய ஜாதிக்கு. இந்த ஜாதி அப்படின்றது வந்து முற்றாக ஒழியா விட்டாக்க இந்த பிரச்சனைகள் ஓயவே ஓயாது. இதை தான் பெரியார் வந்து 1954 ஜாதி ஒழிப்பு போராட்டம்னே ஒன்று நடத்தினார். இப்போ நம்மளுக்கு அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த சீர்திருத்த கல்யாணத்தை வந்து சட்டப்பூர்வமானதாக ஆக்கினார் முதல்ல. அது எதனாலன்னா, அம்பேத்கர் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறாரு, இந்த அகமண முறையின் மூலமாக மட்டும்தான் இந்த ஜாதிகள் தகவமைக்கப்படுகின்றன. ஆகவே இந்த கதவை திறந்து விட வேண்டும். அப்படி பண்ணாக்க தான் ஜாதிகளில் கலப்பு ஏற்பட்டாதான் இந்த ஜாதி பித்து மனுஷனுக்கு தெளியும். நீங்கள் வந்து ஜாதிகள் இதே தென் தமிழகத்திலிருந்து வந்த ஒரு பாரதி தான் ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவரும் அதே நெல்லை சீமையிலிருந்து தான் வந்திருக்கிறாரு. அவர் அப்படி சொல்கிறாரு. ஆனால் அந்த நெல்லை சீமையில் இருந்துக்கிட்டு நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிற பேச்சு வந்து எப்படி நியாயமான பேச்சாக தெரியல. இல்லைன்னா சிறிய குழுக்களாக இருந்தால் அந்த சிறிய குழுக்களுக்குள்ளார தாங்கள் ஒரு தலைவராக தங்களை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு பாலிட்டிக்ஸ் ஒன்று தனியாக போகுது, அதில் இருக்கக்கூடிய மணி பாலிட்டிக்ஸ் ஒன்று தனியாக இருக்குது. இதை சொல்லி இது மாதிரி நம்ம இனத்துக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இனத்தை சார்ந்த செல்வாக்கு உள்ளவர்கள் செல்வந்தர்கள் அவர்களிடத்துல பணத்தை கறக்கிறது, அந்த நான் வந்து அரசியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது. என் மேல் தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்குகளுக்காக நான் வக்கீலை வைக்க வேண்டியதாக இருக்குது, அதுக்கு சொல்லணும். அப்புறம் வந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி பொது காரியங்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருப்பதனால் என் குடும்பத்தை பார்ப்பதற்கு இப்படி எதையாலும் சொல்லலாம், சொல்லி அதில் கொஞ்சம் காசு பார்க்கலாம். இப்படியும் ஒரு சிந்தனை வந்து சிலருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதை வந்து ஏதாவது ஒரு இடத்துல இது வந்து வலிமையாக இதை வந்து கத்தரிக்கணும். அது வந்து அரசு தான் செய்ய முடியும். அரசு வந்து உறுதியான நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒன்றும் இந்த என்கவுண்டர் அது இதுன்றதெல்லாம் நான் நம்புறதே கிடையாதுங்க. அது ஒரு பொழுதுபோக்கு. யாரும் அந்த மாதிரி செஞ்சு தப்பிக்கவே முடியாது. என்கவுண்டரெல்லாம் இனி யாரை போய் என்கவுண்டர் பண்ணுற, அவன் என்ன உனக்கு எதிராளியா, அயல் நாட்டவன், அவன் நம்ம ஊர் தான், நம்மளுடைய சகோதரன் தான். விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு விட்டால் அறியாமை மிகுந்த ஒரு சகோதரன். ஸோ அவனை வந்து சரி பண்ணணுமே தவிர நம்ம அவனை போய் நீ சூட்டி என்ன பண்ண போகிற அப்படின்றது தான் எனக்கு நோக்கம். ஸோ அதனால் என்கவுண்டரால் இது தீராது. அரசாங்கம் நல்ல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதுதான் என்ன செய்யலாம் இதுக்காக அப்படின்னு யோசனை பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இவர் ரத்னவேல் பாண்டியனை வச்சு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த காலத்தில் ரத்னவேல் பாண்டியனுடைய கமிட்டியில் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை மறுபடியும் சீர்பார்த்து அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை நம்ம வந்து இது பண்ணணும். அதில் ஒன்று தான் இவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதும் கல்வியை ஏற்படுத்துவதும் இது அப்படின்றத தான் உண்டாக்குனாங்க. ஸோ அதன் மூலம் அந்த கல்வியின் மூலமாகத்தான் இவங்களுக்கு வந்து திரும்ப 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 சொல்லப்பட வேண்டும். இந்த ஜாதியின் பின்னால் போகிறது, இந்த வன்முறையின் பின்னால் போகிறது, இதெல்லாம் வந்து நம்மளை எந்த விதத்துலேயும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகவே போகாது. ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த பையன் இந்த தீபக் ராஜா, இவருக்கு 32 வயசு தான். அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருந்துருக்காரு. ஸோ இப்போ இறந்து போயிட்டார். வேறு வழி இல்லை. அவன் சொன்னான் பார்த்தீங்கன்னா, கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான்னுட்டு. அது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வாக்கியம். அது நடந்தே தீரும். அது இதில் ஆபத்தான விஷயம் என்னன்னா, இப்போ தீபக் ராஜா உயிரிழந்தது அவங்க ஆதரவாளர்கள் பேசுறாங்க, இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரு எங்களை இது பண்ணாங்களோ அவங்க பழி வாங்குவோம் அப்படின்றாங்க. பட் இது வந்து ரொம்ப பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க வந்து நம்ம பசுபதி பாண்டியன் வந்து இறந்து போறாரு. பசுபதி பாண்டியனுடைய கொலையில ஒரு 18 பேர் குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டிருக்காங்க. இப்போ பசுபதி பாண்டியன் இறந்தது 2016. ஸோ அந்த 16 இறந்ததுக்கு பின்னால இன்னைய வரைக்கும் தேடி தேடி அவருடைய ஆதரவாளர்கள் இந்த 18 பேரில் 10 பேர் கொலை செஞ்சுட்டாங்க. அதில் கடைசியாக கொலையானது அந்த நிர்மலா தேவி. அந்த தலையை வெட்டி. ஆமாம், ஒருத்தரையும் தலையை தான் வெட்டுறாங்க. தலையை வெட்டி கலாச்சாரம் தலையை ஏன் வெட்டுற அளவுக்கு அந்த வெஞ்சன்ஸ் இருக்குமா? இல்லை, இவங்களுக்குள்ளரே திருப்பி திருப்பி பேசி அதை வந்து யாராயிலும் ஒருத்தர், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நடுவில் இதெல்லாம் தப்புங்க, இதை செய்யாதீங்க அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லணும். அவங்களே மதிக்கிற ஒரு நபரை அதை சொல்லணும். அதை சொல்லி தான் சரி பண்ண முடியும். இதே மாதிரி இதை விட மோசமான ஒரு நிலைமை மத்திய பிரதேசில் செம்பல்வேலி கொள்ளையர்கள்னு இருந்தாங்க. அவங்கள எப்படி திருத்துறது, எப்படி சரி செய்கிறது, அவங்கள எப்படி அவங்கள என்ன சொல்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னா அது யார் செய்யக்கூடும் அப்படின்றத பற்றி மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயபிரகாஷ் நாராயண் மாதிரியான சமூக தலைவர்கள் அதில் வந்து தலையிட்டு, வினோபாபாவை போன்றவர்கள் அதில் தலையிட்டு அவங்க தான் பேச்சுவார்த்தையை நடத்தி அந்த கூட்டத்தையே வந்து
வேறு நல்ல வழிக்கு அவங்க திருப்பினாங்க. இப்போ சம்பல்வேலி கொள்ளையர்களால் தொல்லை அப்படின்ற பேச்சை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அது வரலாறு அவ்வளோதான். அதுக்கு படித்து பார்த்தீங்கன்னா தெரியலன்னா தெரியாது. அந்த மாதிரியாக தமிழ்நாட்டில் தலைவர்களே இல்லையா? ஒரு பொது நோக்கோடு செயல்படுகிற தலைவர்களே இல்லையா? அவங்க போய் உட்காந்து இந்த இரு தரப்பாரையும் அழைத்து, ஏன்னு கேட்டால் இந்த 2 சம்மந்தப்பட்ட வெட்டி செத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த 2 இனங்களுமே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாடார்கள். அவங்களும் வந்து உழைத்து அவங்களும் வந்து நேற்று வரையிலும் வந்து எஸ்சியாக கருதப்பட்டவர்கள் தான். அதுக்கப்புறம் அவங்களே வந்து நாங்கள் எஸ்சி குரு இதில் கொண்டு வந்து எங்களை போடாதீங்க அப்படின்னு சொல்லி அதிலிருந்து வெளியில் வந்து கல்வியை தேடி அந்த பிடியரசு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அவங்களுக்குள்ளரே வீடுகளில் சமைக்கும் போது பிடியரிசி ஒன்று போட்டு படிக்கிற பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் சரி அவங்கள வந்து அந்த அந்த அதிலிருந்து சாப்பாடு எடுத்து கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட வச்சு அவங்கள பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி அப்படியாகத்தான் வந்து கல்வியை கொண்டு வந்து அப்புறம் வந்து தொழிலில் இறங்கி வியாபாரத்தை செய்து அதன் மூலமாக கொஞ்சம் பணத்தை பெருக்கி இப்படியெல்லாம் தான் வந்து நாடார் இன மக்கள் வந்து கடந்த ஒரு 25, 30, 40 வருடங்களில் தான் வந்து தங்களை வந்து இந்த உயர்வான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து தங்களை நிறுத்திக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு உழைப்பும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உள்ள ஒரு இனம் தான் அந்த நாடார்கள் இனம். இவங்க தேவேந்திர குல வேளாளர்கள் அடுத்த குரூப்பு. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து சாமானியப்பட்டவர்கள் கிடையாது. இவங்களுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போகணும், நீங்கள் கிருஷ்ணதேவராயர் காலத்துக்கு போகணும். இவங்க வந்து பள்ளர் என்றும் மல்லர் என்றும் தேவேந்திர குல வேளாளர் என்றும் இப்படியாக ஒரு 7-8 பிரிவுகளாக இவங்க பேர் வச்சு அழைக்கப்படுது. அப்படி அழைக்கப்படுவதின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பள்ளம் அப்படின்னு சொல்கிறது அந்த நிலத்தினுடைய அளவை குறிக்கும். உனக்கு எவ்வளோ நிலம் இருக்குதுப்பா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு 30 பள்ளங்க. இப்போ நம்ம ஏக்கர்ன்றது அப்போ பள்ளம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பள்ளங்களை தங்களுடைய சொத்தாக கொண்டிருந்த காரணத்தினால் இவர்கள் வந்து பள்ளர்கள் என்று அறியப்பட்டார்கள், மல்லர்கள் என்று அறியப்பட்டவர்கள். இவங்களுக்காக தனியாக தமிழ் இலக்கியம் வந்து பள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கிய வகைமையே ஏற்படுத்தியிருக்குது. குடும்பன் அப்படின்னு சொல்லப்படுபவர்களும் இவங்க தான். ஸோ இது மாதிரி வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்று நில உடைமையாளர்களாகவும் விவசாயம் செய்பவர்களாகவும் விவசாய குடிகளாகவும் இருந்த இந்த இனம் வந்து என்னாச்சுன்னா அந்த படையெடுப்பின் போது இந்த தெலுங்கு மன்னர்களின் படையெடுப்பின் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து அவங்க கூட்டிகிட்டு வந்த கூட்டம் அவங்களுடைய தளபதிகள் அவங்களுடைய சிப்பந்திகள் இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த நிலத்தை பிரித்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்களுடைய சொந்த நிலங்கள்லேயே இவர்கள் வந்து கூலிகளாக இருக்கும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஸோ இவங்களுடைய வரலாறு வந்து ரொம்பவும் வந்து துயரம் நிறைந்த ஒரு வரலாறு தான் வந்து தேவேந்திர குல மக்களுடைய வரலாறு. ஏன்னா இவன் சொல்கிறது மாதிரி நான் ஆதியிலும் பறை நல்லன் பாதியிலும் பறை நல்லன்ற மாதிரி அரிச்சந்திர புராணத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பாட்டு வரும். அதுபோல் இவங்க வந்து பொருளாதார ரீதியாக சொத்தோடும் சுகத்தோடும் நல்ல ஒரு ஸ்டேட்டஸோடவும் இருந்த ஒரு குழு திடீர்னு ஓவர் நைட்டாக ஒரு நாள் வந்து அந்த நிலங்களெல்லாம் பறிக்கப்பட்டு ஏதிலிகளாக ஆக்கப்பட்டு இவங்க வந்து இந்த நிலைமையில இங்கே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்பட்டு இந்தியாவே விட்டு தமிழகத்தையே விட்டு ஸ்ரீலங்காவுக்கு பாதி பேர் போயிடுறாங்க, சிங்கப்பூருக்கு பாதி பேர் போகிறாங்க, கோலாலம்பூருக்கு பல பேர் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரியாக இடம்பெயர்ந்து வெளியூர்களுக்கெல்லாம் கூட அகதிகளாக போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியாக துயரப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் தான் வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர்கள்ன்ற இந்த ஜனக்கூட்டம். இவர்கள் உழைப்பாளிகள் தான், நாடார்களும் இப்படி தான் உழைப்பாளிகள் தான். ஸோ இவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது தான் மிக முக்கியம். இப்போ இந்த கணக்கெல்லாம் போட்டு பழனி பாபாலாம் என்ன சொன்னாருன்னா, அது ஈவன் நம்ம மருத்துவர் ராமதாஸ் கூட அந்த எண்ணம் இருந்துச்சு. நம்ம தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிசிஸ் நாடாரெல்லாம் பிசிஸு இவங்க வந்து நேற்று வரையில் எஸ்சிஸ்ன்ற கணக்கில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வேணான்றாங்க, தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை விட்டுருங்க, தேவேந்திர குல வேளாளர்ன்ற பேரோடையே நாங்கள் இருந்துட்டு போகிறோம், எங்களுக்கு வேறு எந்த சலுகையும் வேணாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மைனாரிட்டிஸ்னால் கிறிஸ்டியன்ஸ் அண்டு முஸ்லீம்ஸு. ஸோ இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோன்னு சொன்னாக்க ஒற்றுமையாக இருந்தோன்னு சொன்னால் சுலபமாக ஒரு 140, 150 எம்எல்ஏ சீட்ஸை வாங்கிட முடியும். அதன் மூலமாக ஆட்சியை நம்ம அமைத்திட முடியும். நமக்கான திட்டங்களையும் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்கான எல்லா விதமான வசதிகளையும் நாமளே செஞ்சு கொள்ளலாம். வடக்கே வன்னியர்கள், தெற்கே தேவேந்திர குல வேளாளர்கள் கூட அது இது கரெக்ட். இதே வாசகம் தான் பழனி பாபாவுடைய வாக்கு. இதை வந்து அவர் சொன்னார். ஆனால் அதுக்கு வழி இல்லாமல் படிக்கி இது மாதிரி இவங்க வந்து தங்களுடைய ஆற்றலை மேம்படுத்தி கொள்வதற்கு பதிலாக
தங்களை அரசியல்படுத்தி கொள்வதற்கு பதிலாக இவங்க வந்து தங்களை தாங்களே அழித்து கொண்டு இந்த மாதிரி சச்சரவுகளிலும் சண்டைகளிலும் தங்களை வந்து மயக்கிக்கிட்டு தேவையில்லாத வீர வசனங்களை பேசிக்கிட்டு சவடாலான பேச்சுகளை பேசிக்கிட்டு இந்த மாதிரி வாழ வேண்டிய வயதில் உயிரிழந்து இப்போ அந்த பையன் செத்து பண்ணானே அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு தாயாக கேட்குறேன். ஒரு வாலிபமான நல்ல திருமண வயதில் இருக்கக்கூடிய ஒரு படித்த பையங்க, பிகாம் எல்எல்பி படித்த ஒரு பையன் இது மாதிரி அநியாயமாக நடுத்தருவில் இவ்வளோ கொடூரமாக கொலை உண்டு செத்தா பெத்த வயிறு எப்படி பற்றிட்டு எரியும்? யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள். இதையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. இதை வந்து எந்த விதத்திலும் இதை நீங்கள் வந்து நம்ம தமிழர் வீரத்தோடு வகைப்படுத்தவே முடியாது. இப்போ வெட்டினவன் யார் அப்படின்னு பார்க்குறாங்க. யார் வெட்டினவன் யார் அப்படின்னு கேட்டால் அது ஒரு கூலிப்படை. இது எவ்வளோ கேவலம் தமிழ்நாட்டில், இது எவ்வளோ பெரிய கேவலம் நீங்கள் சொல்லுங்கள். அந்த கூலிப்படையினரை போய் மறுபடியும் ஜாதி தான் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அதில் வந்து நவீன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நவீன் தேவருங்கிறாங்க அவரை. இப்போ அவர் பிடிச்சிருக்காங்க போல தெரியுது. அதோட கூட இன்னும் 5 பேரை பிடிச்சிருக்காங்க. ஸோ அதை விசாரிக்கும் போது தான் தெரியுது அவங்க கூலிப்படை இந்த இனத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இப்போ அதில் இன்னொரு இனமும் சேர்ந்து உள்ளே வந்துருச்சு. இப்போ தேவர்கள் வந்துட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து தமிழகத்தினுடைய ஆதிக்குடிகள். இவங்கெல்லாம் தான் வந்து அடிப்படையில் தமிழர்கள் என்று எண்ணப்படுபவர்கள். இப்போ இவங்க இப்படி வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்கிட்டா எப்படி வந்து இந்த பண்ணையார் குடும்பத்துக்கிட்ட எங்க மக்களுக்கான உழைப்பை கொடுங்க, கூலியை கொடுங்க அப்படின்னு கூலியை ஒரு வார்த்தை. கூலியை அது ஒன்றே மட்டும் இல்லை, கூலி அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்றது ஒரு வார்த்தை. அந்த பெண்களையும் உழைக்கிறவர்களையும் கௌரவமாக நடத்த வேண்டும். அவங்களுக்கு ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகளால் பேசுவது வியசுவது இதெல்லாம் வந்து விட்டுடணும். இது ஒரு கோரிக்கை. அதுக்கு அடுத்தது இந்த ராஜகோபாலுடைய லேண்ட் சொன்ன பார்த்தீங்களா, இந்த புல்லாவெளியில் இருக்கக்கூடிய அந்த உப்பளத்துக்கான தண்ணி விடுறது, அந்த தண்ணி விடுறது நியாயமாக அவர் ராஜகோபாலுக்கு உரிய அந்த தண்ணியை அவர் எடுத்துக்கிறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அனுமதிக்க முடியாதுன்றது மாதிரியாக இந்த பண்ணையார் குடும்பத்தில் இருந்து அது என்னன்னா, அது வந்து ஒரு அவங்களுக்கு இருக்கிற சொத்துலேயும் சுகத்துலேயும் பண்ணையிலையும் இவங்களுக்கு ஒரு அந்த புல்லாவெளியில் இந்த ராஜகோபால் நிலத்துக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்துறதுல ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறது கிடையாது. ஆனால் நம்மளை ஒருத்தன் கேள்வி கேட்குற அளவுக்கு ஆகிட்டானே அப்படிங்கிற அந்த ஈகோ வருது இல்லைங்களா அந்த இடத்துல. ஸோ அந்த இதில் தான் வந்து அவங்க வச்சது தான் சட்டம் அந்த இடத்துல. அப்படி தான் அவங்க இப்படி இருந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒருத்தன் வந்து அவங்களை கேள்வி கேட்குறான்றதை அவங்க ரசிக்கலை, ஏற்றுக்கலை, அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் தர முடியாது, நீ என்ன செய்வேன் அப்படின்றாங்க. இவர் 17 வயசு இவருக்கு. இவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் வெட்டினா கத்தி வெட்டுன்றது இல்லை, நான் வெட்டினாலையும் கத்தி வெட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு நம்ம பசுபதி பாண்டியன். அதிலிருந்து தொடர்ந்து தான் வந்து அந்த மைக்கேல்பட்டி கொலையும் அந்த அந்தோணிசாமி கொலையும் நடக்குது. ஸோ இப்போ இந்த கொலையில் வந்து இவர் டைரெக்டாக சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லாவிட்டாலும் கூட அதில் அந்த குற்றவாளிகள் பட்டியலில் பசுபதி பாண்டியன் பெயரும் இருக்கத்தான் செய்யுது. ஸோ இதை தொடர்ந்து தான் வந்து 93வது வருஷத்தில் அந்த பசுபதி பாண்டியனை வந்து அவர் வீட்டுக்குள்ளரே புகுந்து கொலை செய்கிறாங்க. அதுக்கும் கண்ணால் கண்ட சாட்சியம் அது இதெல்லாம் ஒன்று இருக்கிறதா தெரியல. ஆனால் இது யார் செய்திருக்கக்கூடும் அப்படின்னா, இந்த பசுபதி பாண்டியனுடைய தலையீட்டினால அவருடைய திட்டம் வகுத்து கொடுத்தலின் மூலமாக, அவருடைய ஏற்பாட்டின் மூலமாக அப்படி தான் இது வந்து நடந்திருக்கக்கூடும்ன்றதுனால அதுலேயும் அவர் வந்து குற்றவாளியாக ஆக்கப்படுகிறார். அந்த சம்பவம் நடந்த 3வது மாதத்துலேயே வந்து பெரிய ஒரு தாத்தா இருக்கார, அந்த தாத்தாவும் வந்து கொல்லப்படுறாரு. ஸோ இது வந்து இவங்க இப்போ இருக்கக்கூடிய வெங்கடேஷ் பண்ணையாருக்கும் சுபாஷ் பண்ணையாருக்கும் ஒரு பெரிய ஆத்திரத்தை ஏற்படுத்துது. இதில் என்ன சொல்கிறாங்க, அவங்கள நல்லா பழகினவங்க. சுபாஷ் பண்ணையார் வந்து கொஞ்சம் நிதானமாக எதையும் திட்டமிட்டு பொறுமையாக செய்யக்கூடியவர். அதை நம்ம நம்ப வேண்டியதாக தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து அவருடைய தோட்டத்தில் புகுந்து தீபக் ராஜாவே கூட அவருடைய தோட்டத்துக்குள்ளே போய் தீயை வச்சு அங்கே இருக்கக்கூடிய அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் வந்து இருந்த 2 பேர் தாக்கிறதுக்காக போகும்போது இவங்க என்ன நினச்சி போகிறாங்க அங்கன்னா, அங்கே வந்து இவருடைய கார் நிற்கிது. கண்டிப்பாக சுபாஷ் பண்ணையார் இருப்பார். அதனால் இன்றைக்கி சுபாஷ் பண்ணையாரை முடிச்சிடலாம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்களை மிஸ்லீட் பண்ணுறது தான் அவர். அங்கே வந்து அவர் இருக்கிறதில்ல, அவருடைய நண்பரும் ஓட்டுநரும் தான் இருக்காங்க. ஸோ தான் இல்லைன்னு உடனே அவங்க பார்த்துட்டு ஓகே சுபாஷ் பண்ணையார் இல்லை அப்படின்னு போயிடுவாங்கன்னு இவர் நினைக்கிறாரு. ஆனால் அவங்க இருக்கிற ஆத்திரத்துக்கு வந்து யார் இருந்தாலும் போடுவோன்ற மாதிரி போடுறாங்க. உடனே அவங்க 2 பேரும் இறந்து போகிறாங்க. யார், சுபாஷ் பண்ணையாருடைய நண்பரும் அவருடைய அப்பவும் சுபாஷ் பண்ணையார் வந்து தப்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இடம் அந்த மாதிரி தான் அவர் காரில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது அப்போவும் அவருடைய கார் மறிக்கப்பட்டு தாக்கப்படுது. அந்த தாக்கப்படும் பொழுதும் அந்த காரில் இருந்த மற்றவர்களுக்கு தான் வந்து தொல்லையாகுதே தவிர
அப்போவும் சுபாஷ் பண்ணையார் அதுலேருந்து தப்பிச்சிடுறாரு. ஸோ இப்படியாகத்தான் இது வரைக்கும் சுபாஷ் பண்ணையார் இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ இன்னைக்கு எல்லாருடைய இவங்களுடைய நோக்கம் முழுவதும் சுபாஷ் பண்ணையாரை எப்படியாவது போடுத்தோம். ஏன்னா வெங்கடேஷ் பண்ணையார் போயிட்டாரு. அது அவர் வந்து ஒரு என்கவுண்டர்ல என்கவுண்டர். ஆமாம், என்கவுண்டர். அது 2003 சென்னையில தான் நினைக்கிறேன். சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் நடந்த ஒரு என்கவுண்டரு. அந்த என்கவுண்டரில் துரதிர்ஷ்டவசமாக அவர் இறந்து போயிட்டார். அது ஒரு தேவையில்லாத ஒரு முற்றிலும் தேவையில்லாத ஒரு என்கவுண்டர். அவர் பாட்டுக்கு வந்து அமைதியாக அங்கே தான் தங்கியிருந்தார். அவர் இங்கே இருப்பார், இங்கே இல்லைனாக்கா இங்கே தான் பொண்ணு எடுத்தது அவர் இதில். வைஃப் டிஎம்கேல மத்திய இணையமைச்சராலாம் இருந்திருக்காங்க. ஆமாம், அது வந்து அந்த அம்மா வந்து நம்ம வண்ணாரப்பேட்டையை சேர்ந்தவங்க. ராதிகா செல்வி வண்ணாரப்பேட்டையை சேர்ந்தவங்க. ஸோ அதனால் அவர் வந்து இருந்தால் ஊரில் இருப்பார். அப்படி இல்லை விட்டாக்கா அங்கே நிலைமை வந்து கொஞ்சம் சூடாகுதுன்னு தெரிஞ்சாக்க இங்கே வந்து சென்னையில் இருப்பார். சென்னையில் அவருக்கு ஏராளமான நண்பர்கள். ஸோ அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸு, அவங்களுடைய வீடு, அந்த மாதிரியான இடங்கள்ல இருப்பார். அதுவும் இங்கேயும் வந்து தொல்லையாக இருக்குது அப்படின்ற மாதிரியாக ஒரு எண்ணம் அவர் கொடுத்துச்சுன்னா இங்கேருந்து பாம்பே போவார். ஸோ இப்படியாக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் தான். அவரை போய் என்னத்துக்கு என்கவுண்டர் பண்ணாங்கன்றது தெரியவே இல்லை. நாங்களாம் காவல்துறையில் தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கே தெரியல அவங்க அவரை ஏன் என்கவுண்டர் பண்ணாங்கன்னு. அதை பற்றி 2-3 விதமான செய்திகள் உலவுது. ஒன்று வந்து ஏதோ இந்த அப்போ அதிமுகவில் இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்களுக்கான ஒரு மோதல், ஒரு பிரச்சனை அது அப்படின்னு ஒரு சொல்லப்படுது. பக்கம். அது இருக்குது. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இப்போவும் அந்த தொல்லை இருந்துட்டு தான் இருக்குது. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் சுபாஷ் பண்ணையாருக்கும் ஓடுது இப்போ. ஸோ அது வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படியே மைல்டாக போயிட்டு இருக்குது அது. இப்போ வந்து விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது விஷயமான ஒரு பஞ்சாயத்து. ஏன்னா பெரும்பகுதி நேரம் இவரது வெங்கடேஷ் பண்ணையாரது இந்த பஞ்சாயத்தில் தான் போயிட்டு இருந்துச்சுன்றாங்க. ஸோ அந்த பஞ்சாயத்தில் வந்து பேச வந்த போது அன்றைக்கு தேதியில் வந்து நம்ம ஆட்சியாளர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு சும்மா இருப்பாங்க. அவங்களோட ஒற்றுமைகள் சிலது சேர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒன்று வந்து இவர்கிட்ட பஞ்சாயத்து பேசுறதுக்கு வருது. அந்த பேச வர்றது வந்து அதிகமாக பேச போக வெங்கடேஷ் பண்ணையார் வந்து அவர் எப்பவுமே கையில் துப்பாக்கி வச்சுருப்பார். அந்த துப்பாக்கி எடுத்து நீட்டிடுறாரு யார் வந்த ஆள் மேலே. அவர் ஏராளமான இனிஷியல் உள்ள ஒரு புள்ளின்றாங்க. ஸோ அவர் மேலே நீட்டிடுறாரு. நீட்டின உடனே அவர் போய் இந்த குழந்தைங்கெல்லாம் போய் சொல்லும்ல வீட்டுக்கு போய், அம்மா என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு, அந்த மாதிரி இது இங்கேருந்து ஓடி போய் அங்கே போயஸ் கார்டனில் சித்தி என்ன கிள்ளிட்டான்னு ஏதோ சொல்லியிருக்குது. சொன்னோன்னே அப்படியா அவன் பண்ணுறானா, சரி அப்போ அவனை போட்டு தள்ளிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லவும், அன்றைக்கி இருந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து இது ஒரு கட்டளையாக கருதி, இது எப்படி இது கட்டளையாகும்னே எனக்கு தெரியல, இதை போய் எடுத்துக்கிட்டு அவர் தங்கியிருக்கிற ஒரு அறையை போய் அதிகாலையில் நினைக்கிறேன் போய் உள்ளே போய் அவரை புட்டி இருக்கிற ஒரு சிறிய அறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனிதனை எழுப்பி அவரை போய் இப்படி பொட்டாக்கி அவரை உயிர் பறிச்சிட்டாங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். அந்த சமயத்தில் அவர் கல்யாணம் ஆகி சில மாதங்கள் தான் இருக்குது. ராதிகா செல்வி கருவுற்று இருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப கொடுமையான ஒரு காட்சியாக இருந்தது. அந்த கர்ப்பம் சுமந்த ஒரு நிறைமாத கர்ப்பிணியான ராதிகா செல்வி வந்து அவர் இந்த இவருடைய சடலத்தின் மீது விழுந்து அழுத காட்சி இருக்குங்களே, அது பார்த்தவங்க யாருமே மறந்துருக்கவே முடியாது. அவ்வளோ கொடிய ஒரு காட்சியாக அது இருந்தது. ஸோ அப்போவே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இங்கேருந்து அந்த பாடியை எடுத்துகிட்டு போனாங்க அடக்கம் பண்ணுறதுக்கு. அன்றைக்கி அடக்கம் பண்ணுறதுக்கு போன பொழுதே ஆட்சியாளர்களுக்கு எதிரான குரல்கள், கோஷங்கள் வந்து நாங்கள் இந்த வர்ற எலெக்ஷனில் உங்களுக்கு ஒரு பாடம் போகட்டுவோம் அப்படின்னுட்டே அவங்க சொன்னாங்க. அதனால் அதை தொடர்ந்து வந்த எலெக்ஷனில் ராதிகா செல்வி அரசியலுக்கு புதியவராக இருந்தாலும் கூட இவர் கலைஞர் வந்து அந்த அம்மாவை டிக்கெட் கொடுத்து கண்டெஸ்ட் பண்ண வச்சார். அப்போ அந்த அம்மா 1 லட்சத்துக்கு மேலே ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க, இணையமைச்சராக ஆனாங்க, 5 ஆண்டுகள் இணையமைச்சராகவும் இருந்தாங்க. அவங்க இந்த அரசியல் அதிகாரத்தில் தொடரலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க அதை விரும்பலை. ஏதோ ஒரு குழந்தை தனக்கு பிறந்திருக்கு, அந்த குழந்தையே இந்த வழியிலெல்லாம் விடாமல் நல்லபடியாக நம்ம சமாதானமாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க அப்படியே ஒதுங்கியே இருந்துட்டாங்க. இப்போ ஒரு பெரிய மோதல், அப்போ அதில் இருக்க பசுபதி பாண்டியர் கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் அங்கே தான் வெங்கடேஷ் பண்ணையார் என்கவுண்டரில் இது பண்ணிட்டாங்க. சிவசுப்ரமணிய நாடாருமே இவங்க எல்லாருமே இது பண்ணிட்டாங்க. இவர் பசுபதி பாண்டியனும் இறந்துட்டார். ஆனாலும் கூட அதை தொடர்ந்து அந்த பசுபதி பாண்டியன் கொலையில் ஈடுபட்டவங்க எல்லாத்தையும் கொல்றது அப்படின்றதும் இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது தனியாக ஒரு ஆளாக செய்யறது கிடையாதுங்க. இப்போ இவர் எப்படிங்க நம்ம பசுபதி பாண்டியனுடைய மரணத்திலேயே வந்து 18 பேர் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ 18 பேரில் 10 பேரை கொண்டு வர்றாங்க. அதே மாதிரியாக இந்த பண்ணையார்கள் வீட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தனியாகவே இருக்க மாட்டாங்க. நீங்கள் சினிமாலெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அதே மாதிரி தான் சுற்றிலையும் வந்து ஒரு திரளான இளைஞர்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது தவிர்க்க முடியாததும் அது தேவையுமாக இருக்குது அவங்களுக்கு.
ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்புக்காகவே அது வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த குழுவை வந்து ஒரு 3 பாகமாக பிரித்து, ஒரு பாகம் வந்து யாரெல்லாம் வந்து இப்போ சுபாஷ் இவங்க அந்த தாத்தாவையும் அஸ்வதி பாண்டியனையும் கொன்னாங்களோ, இவங்களுடைய இதுக்கு தேவைப்பட்ட இவங்களுடைய இவரைத்தான் கொல்ல முடியலையே தவிர, சுபாஷ் பண்ணையார் தான் கொல்ல முடியலையே தவிர, அவருடைய வலது கை இடது கை அவருடைய ஓட்டுநர், நான் சொன்னேன்னு என்ன அந்த கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இதில் போய் இப்போ குனிச்சு அவருடைய நண்பர், ஸோ இது மாதிரிலாம் கொலை பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியாக கொலை செய்கிறவங்க யாருன்னு பார்த்து ஒரு பட்டியல் வச்சுருக்காங்க. அந்த பட்டியலில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையாக கொல்லணும், யார் முந்திக்கிறதுன்றதுதான் பிரச்சனை அப்படின்னுட்டு. ஸோ அதனால் இப்போ பண்ணையார் வகையறாக்களை கொலை செஞ்சவங்களுடைய பட்டியலில் வச்சுக்கிட்டு அவங்கள ஒருத்தராக கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க பாண்டியன் குரூப், பண்ணையார் குரூப்பு. இவங்க பசுபதி பாண்டியன் குரூப் வந்து அதே மாதிரியாக அவங்கள யார் கொண்டாங்களோ, பசுபதி பாண்டியனை யார் கொண்டாங்களோ, ஜெசிந்தா பாண்டியனை யார் கொண்டாங்களோ, அவங்களுடைய ஜெசிந்தா பாண்டியன், ஆமாம், அவங்க வந்து அதாவது இவர் 12வது வருஷத்தில் இவர் போகிறாரு. இவர் போகிறதுக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த அம்மாவை காரில் தான் வர்றாங்க. அது ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஏன் இப்படி தென் தமிழ்நாட்டில் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. ஆக்சுவலாக கராத்தே செல்வியினுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் கொல்லப்பட்ட விதமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனுஷத்தனமாகவே இருக்காது. அதாவது கொலையை கூட கொஞ்சம் நாகரிகமாக செய்யலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு தூக்கு தண்டனை கைதியை கூட நீங்கள் தூக்கு தண்டனை ரத்து செய்யுங்க, அதுதான் மனித நாகரிகத்துக்கு ஏற்றதுன்னு ஒரு குரல் எல்லா நாடுகளிலும் எழுந்து கொண்டே இருக்குது. அதை பல நாடுகள் கௌரவிச்சுடும் இருக்குது. அப்படி இல்லாமல் தவிர்க்க முடியாமல் தூக்கு தண்டனை நிறைவேற்றி ஆக வேண்டும் அப்படின்ற சூழ்நிலையோட அவனுக்கு வலிக்காமல் சட்டுன்னு உயிர் போகிற மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்றது மாதிரியாக ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி அந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துடிக்க ஒரு அத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு 6 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தனை போட்டு கசாப் மாதிரி வெட்டி அவன் முகத்தை செதிச்சு அவன் கழுத்து தனியாக அறுத்து ரொம்ப கொடூரமான முறையில் தான் இவங்க இதை செய்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த இளைஞர்கள் மனசில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழித்திருக்கும் உணர்ச்சியை வந்து ஊட்டுறாங்க. இந்த உணர்ச்சியை ஊட்டுறது யாருங்க? அவங்களுக்குள்ளே பேசி தான் அவங்களுக்குள்ளேயே பேசி அந்த இளைஞர்களுக்கு கல்வி வேண்டும், அவங்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் வேண்டும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாக்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கவனமெல்லாம் போகாது. அது மாதிரி இல்லாமல் இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வேலை ஒன்று தேவையாக இருக்குது, இந்த மாதிரியான ஒரு குழுவில் போய் சேர்ந்துட்டோம்னாக்க நீ மேற்கொண்டு படிக்க வேண்டியது கிடையாது. ஒரே வார்த்தை தான் சொல்கிறான், எனக்கு படிப்பு வரலைங்க அப்படின்றவான். அப்படி சொல்லட்டும், படிப்பே வரலன்னு ஒருத்தர் சொன்னான்னா கூட அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு ஒரு ட்ரேடு கற்றுக் கொடுத்துடணும். அவனுக்கு எதாவது ஒன்று வரும் இல்லை, ஒன்றா ஓவியம் வரைவான், இல்லைன்னா பாட்டு பாடுவான், இல்லைன்னாக்கா கார்பென்ட்ரி செய்வான், இல்லைன்னா ஃபோட்டோகிராஃபி போவான், ஏதோ ஒன்று செய்யத்தானே செய்வான். ஸோ அந்த மாதிரி ஏதாயிலும் ஒன்றுத்தில் அவனை ஈடுபடுத்தி அவனுக்கு வந்து ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுத்து, வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து, வருமானத்துக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்தோன்னு சொல்லி வச்சா இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செய்யணும். ஒரு அரசு வந்து இதை கையில் எடுத்துக்கிட்டு அங்கே உட்காந்து அதுக்கு தகுந்த அதிகாரிகளை போட்டு அந்த மாதிரி அந்த நோக்கம் உடையவர்களாக அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ரவுடிகள் வளர்றாங்கல்ல மேம், இது அரசாங்கம் வந்து கவனிக்குமா, இல்லை வந்து ஆரம்பத்திலே இதை ஏன் கிள்ளி எறிய முடியாதா? அதாங்க எனக்கும் பெரிய கேள்வியாக இருக்குது. எரிய முடியாதுன்றதில்ல, அரசாங்கம் நினைச்சா அது வந்து ஒரு ஜீவானந்தம் சொன்ன மாதிரி, ஆமாம், அது ஒரு பெரிய அது பெரிய இயந்திரம். அவர் தொழிலாளரை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், அது ஒரு கோடிக்கால் பூதமடான்னார் ஜீவானந்தம். அது மாதிரி இந்த அரசு இயந்திரம் வந்து மிக வலிமை மிக்க ஒரு இயந்திரம், அது இடைவிடாது இயங்குவது. அதில் ஏராளமான திறம் படைத்த அலுவலர்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த வேலையை ஒப்படைச்சி அதை செஞ்சு அதை நம்ம நிச்சயமாக மாற்ற முடியும். அது ஒரு ப்ராஜெக்டாக எடுத்துக்கிட்டு இந்த தென் தமிழ்நாடு முக்கியமாக நம்மளது அந்த எஸ்ட்வைல் திருநெல்வேலி இருக்குது பார்த்தீங்களா, தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் கலந்த அந்த மாவட்டம், எப்படியும் கன்னியாகுமரி வந்து ஓரளவுக்கு இதிலிருந்து விலகி தான் இருக்கு. ஆமாம், அதுக்கு காரணம் அவர்கள் பெற்றிருக்கிற கல்வியாக கூட இருக்கலாம். அது போயிட்டாங்க அவங்க. இங்கே மற்ற இடங்களில் கூட யாருங்க ஏதாவது ஒரு கூலிப்படை தேவைப்படுதுன்னா தூத்துக்குடியிலேருந்து எடுத்துக்கலாம் கூலிப்படைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அப்படியாக இருக்க வேண்டிய நியாயம் என்ன, அப்படி இருக்க வேண்டிய தேவை என்ன, அது ஏன் அப்படி ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும். எப்படியோ ஒன்று அவங்க வந்து இது ஒரு பெரிய வீரம் செறிந்த தமிழர் வாழ்வு இது அப்படின்றது மாதிரியாக தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ஒன்று. அப்புறம் தன்னை அடித்தவனை வந்து பழிக்கு பழி வாங்கணுன்றாங்க. அவர் காந்தி அவர்கள் சொன்னது மாதிரியாக
கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்ற மாதிரியாக உலகம் இயங்கினால் உலகம் முழுக்க குருடர்களும் பொக்கை வாயர்களும் தான் இருப்பாங்கன்னார் அவர். ஸோ இதுதான் விஷயம் அப்படின்றத இவங்களுக்கு வலியுறுத்தி சொல்லி தரப்பட வேண்டும் மிக இளமையிலேயே. சொன்ன எங்கே இருக்குது உனக்கு ஜாதின்றதே கிடையாது, இட்டார் பெரியார் இடாதார் ஈழை குலத்தார் பட்டாங்கில் உள்ளபடின்னு ஔவையார். ஸோ அதுதான் உண்மை. ஸோ அதை விட்டுட்டு நீ வந்து ஜாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு கற்பிச்சுக்கிட்டு அந்த ஜாதியை நான் தூக்கி பிடிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு தனியாக ஒரு கொடி இவர் நம்ம பசுபதி பாண்டியன் கொடியெல்லாம் அமைச்சார். பச்சை சிவப்பு நிறம் ரெண்டையும் போட்டு கொடியெல்லாம் அதெல்லாம் செஞ்சார். ஸோ அது மாதிரியாக வந்து பிரித்து போய்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் இடத்துல எல்லா பிரிவும் போக நடுவில் என்னதான் மிஞ்சாப்பா. ஸோ உங்களுக்கு இன்க்ளூசிவ் growth தான் வேணுன்றான் இன்னைக்கு. அப்போ நீ வந்து ஒரே பகுதியில் பிறந்து வாழ்ந்து ஒரே சீதோஷ நிலையை எதிர்கொண்டு ஒரே மாதிரியாக தான் தமிழ் பேசுகிறீங்க எல்லாரும். அதெல்லாத்தையும் வந்து ஒற்றுமைப்படுத்தும் விஷயங்களாக எடுத்துக்கொண்டு இந்த பகையை மறந்து ஒன்றாக சேர்ந்து வாழ்றதுக்கு வழி என்னன்னு பார்க்கணும். இருந்து வரக்கூடிய அந்த இருக்கு இப்போ திருமாவளவன் மாதிரியான தலைவர்கள் வந்து தன்னுடைய தொண்டர்களை வந்து நல்ல வழி நடத்துறாங்க. ஐ மீன் அவங்க வந்து படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. வன்முறைகளை அவங்க எந்த கட்டத்திலையும் ஆதரிக்கிறதே இல்லை. ஒரு சில தலைவர்கள் இப்படி வரவும் செய்யறாங்க, ஒரு சில தலைவர் இது மாதிரி ஆட்களும் இருக்க தான் செய்யறாங்க. அதை என்ன பண்ணுறதுங்க, பசுபதி பாண்டியன் இருக்கிறாருங்களே, அவர் பசுபதி பாண்டியனை இந்த அடிதடி கல்லாட்டா அது இதெல்லாம் செஞ்சு முடிச்சு ஓரளவுக்கு அவர் வந்து அந்த 2012க்கு பிறகு அவரை வந்து திருநெல்வேலிக்கு வர வேணாம்னு சொல்லிடுறாங்கல்ல. அவர் அப்படி சொன்னதுக்கு பின்னால் அவர் வந்து இந்த நந்தவனத்துப்பட்டி இந்த திண்டுக்கல்லில் வந்துடுறாரு. அங்கே வந்ததுக்கு பின்னால் அவர் ஒன்றும் பெரிய அளவில் வன்முறை செயல்களில் ஈடுபட்டதாகவோ அல்லது வன்முறைகளையும் கொலைகளையும் ஏற்பாடு பண்ணதாகவோ தெரியல. அங்கே இருந்தபோது அவருடைய மனநிலை வந்து தன்னுடைய சமுதாயத்து இளைஞர்களுக்கு கல்வி தர வேண்டும், அதுக்கு தனியாக ஆர்கனைசேஷன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் கல்லூரிகள் இதெல்லாம் உண்டாகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடார்களுக்கு வந்து நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது. முதல்ல அவங்களுடைய எண்ணத்தில் வந்து தொழிலை வந்து சிறப்பாக செய்வாங்க, வியாபாரத்தை சிறப்பாக செய்வாங்க. அதில் வந்து நல்ல பணம் படைத்தவர்களாக ஆனதுக்கு பின்னால் அந்த கையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பணத்தை வச்சு ஒரு பள்ளியை தொடங்குவாங்க, ஒரு கல்லூரியை தொடங்குவாங்க, ஒரு பாலிடெக்னிக் தொடங்குவாங்க அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரியாக. ஸோ இது மாதிரியாக நிறைய நிறுவனங்கள் இருக்குது. ஸோ அது போல் தங்களுடைய இனத்தாருக்கும் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி அபிப்பிராயங்கள்லாம் அவர் வச்சுருந்தாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கொல்லப்படுறாரு. அப்போ தான் அவர் வந்து கொல்லப்படுறாரு. பட் ஆப்போசிட் இந்த பண்ணையார் குரூப்ஸ் தான் பசுபதி பாண்டியனும் அந்த எல்லாத்துலேருந்து அமைதியாக அவர் வந்ததுக்கப்புறம் தான் அவர் கொல்லப்படுறாரு. ஆமாம், அப்போ தான் அவர் வந்து அதுக்குள்ளே அவருக்கு வயசும் ஆகிடுதுங்க. பார்த்திங்கன்னா அவர் எப்போ பிறந்தவர் 1960 பிறந்தவர். ஸோ 2016 இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு பின்னால் வந்து ரொம்ப களைச்சி போன ஒரு நிலைமை. இந்த நிலைமையில் அவர் இருக்கும்போது அவருடைய சிந்தனைகள்லாம் இப்படியாக தான் போகுது. இப்போ நம்ம ஜான் பாண்டியன் கூட கல்லூரியெல்லாம் வச்சுருக்கிறாரு, இப்போ கிருஷ்ணசாமியும் வச்சுருக்கிறாரு. ஸோ அது மாதிரியாக இவரும் வைக்கணும்னு நினச்சவர் தான். ஸோ அப்படியாக நிறைய வச்சு அவங்களுடைய இளைஞர்களையும் கூட அதில் சேர்த்து பக்குவமாக அவர்களுக்கு சொல்லி, அதாவது நாங்கள் வந்து எங்களுடைய காலத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இதுதான் வழி என்று நாங்கள் நினைத்தோம், அதனால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தொலைத்தோம், நீங்களும் அதை செய்யாதீர்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி உருப்படியான வழியில் போகிறதுக்கு பாருங்கள், இதன் மூலமாக வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இதுவே நீங்கள் எதிரிகளுக்கு தரக்கூடிய பதிலாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னால் அவர் கரெக்டான நேரத்தில் ஒரு நல்ல கனிந்து வரும் நேரத்தில் அவர் பறித்து அவர் போய் சேர்ந்துட்டார். ஸோ இது மாதிரி இந்த ரெண்டு இது சொல்கிறது ஜாதின்னு சொல்கிறதுக்கே போச்சு மகுது எனக்கு. ஸோ இந்த ரெண்டு பேரையுமே இவங்களுடைய தலைவர்களையும் கூப்பிட்டு வச்சு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் மேலே அவங்க 2 பேருக்குமே நம்பிக்கை இருக்கணும். அவங்கக்கிட்ட இவங்க வந்து பேசி இனி வன்முறையில் ஈடுபடக்கூடாது, இனிமேல் ஆயுதம் கையில் தொடக்கூடாது, நீங்கள் வந்து வேறு ஏதாவது உருப்படியான வேலை பண்ணுங்கள், என்னென்ன வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், என்ன பண்ணலாம் நீங்கள் பொருளாதார ரீதியாக மேலே வர்றதுக்கு அதுக்கான ஐடியாவை நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்டே கேட்டு அது மாதிரி ஏதாங்களும் செஞ்சு அவங்கள வந்து இந்த இதில் இருந்து இந்த வன்முறை கலாச்சாரத்தில் இருந்தும் இந்த மாதிரியான இந்த எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்தும் அவங்கள வெளியில் கொண்டு வந்துட்டா நல்லாயிருக்கும்னு தான் நான் ஆசைப்படுறேன். தீபக் ராஜா கேஸை தொடர்ந்து அந்த காலத்தில் நடந்த அந்த பசுபதி பாண்டியனுக்கும் பண்ணையார் குடும்பத்துக்கும் என்ன மோதல் நடந்துச்சு, இந்த மோதல்னால சாமியானவர்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, இது சமூகத்தை எவ்வளோ விதமான ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துது, அவங்க அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வழிகள் என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க மேம். நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்ஸ் மேம்.